சனிப்பெயர்ச்சி வரும் மார்ச் மாதம் வருகிறது. அத்தோடு என் கஷ்டமெல்லாம் விலகிடும் என சொல்லும்போது யாராவது ஒருவர் வருவார். சனிப்பெயர்ச்சி இப்போ இல்லை, அடுத்த வருஷம் என்பார். நமக்கு குழப்பமாகிவிடும். இந்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி என்போம். அவரோ வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மையான பஞ்சாங்கம். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அங்கே அடுத்த வருஷம் 2026 தான் விழா நடக்குது என்பார். உண்மையில் 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி வரும் மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் 2026 தான் நடக்கிறது. நவீன கால ஜோதிடர்கள் பெரும்பாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டனர். காஞ்சி மகா பெரியவரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கால ஜோதிடர்களும் பாரம்பரியம் பண்பாடு மாறிவிடக்கூடாது என்பவர்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்கும் ஜாதக கட்டங்கள், சாஃப்ட்வேர் மூலம் பெறப்படும் ஜாதகங்கள், இவை அனைத்தும் திருக்கணித முறைப்படி கணிக்கப்பட்டவையே. திருக்கணிதம் வாக்கியம் 2 முறைகளை பின்பற்றுபவர்கள் அவரவர் நம்பிக்கைப்படி பின்பற்றினாலும் என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால் திருக்கணிதம்தான். குருப்பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ அதன் மூலம் ஏற்படும் நன்மை தீமைகளை ஜோதிடர்கள் எச்சரிக்கும் போது ரொம்ப நாளாக ஒரே மாதிரி போய்கொண்டிருந்த சில விஷயங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கும் பெயர்ச்சியின் போதுதான் மாறி இருக்கிறது. இது அனுபவ உண்மை.